வணக்கம். ஒரு செல்வ விநாயகர் சைட்டை உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இங்கே தேவான்கோ இருக்குது. தேவான்கோவில் நம்ம மெயின் ரோடு தான், திருநெல்வேலி தூத்துக்குடி மெயின் ரோடு தான் இது. இங்கே வந்து அடுத்து கிரேஷ் நகர் பக்கத்தில், கிரேஷ் நகர் பின்னால் இருக்குது இந்த சைட்டு, செல்வ விநாயகர் சைட்டு. இது நமக்கு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் இருக்குது. அங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு பக்கம்தான். இது வந்து இந்த சைட்டு கிரேஷ் நகர் சைட்டு. இங்கே ஃப்ரெண்டில் இருக்கனால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நம்ம செல்வ விநாயகர் சைட்டில் ஃப்ரெண்டில் ஃபஸ்ட் பேஸ் இருக்குது 350 சென்ட்டு. அடுத்த பேஸ் வந்து 3. மூணாவது பேஸு கொஞ்சம் தள்ளி இருக்கும், அது வந்து 2.25. இங்கே நம்ம உள்ளே போகிறோம். பக்கத்தில் இந்த சைட்டு கிரேஷ் நகர் சைட்லேருந்து வீனஸ் கம்பெனி இருக்குது அந்த நம்ம சைட் பக்கத்தில். இதுலேருந்து நிறைய கரெக்டாக உங்களுக்கு 1 கிலோமீட்டர் கம்மியாக தான் வரும். நான் அந்த இதை வச்சு காட்டுறேன். இங்கே நம்ம கிளம்புறோம் மெயின் ரோட்லேருந்து. வீடியோ லென்த்தியாக போகும்னு நினைக்கிறேன், சரி பார்ப்போம். இது வந்து கிரேஷ் நகர் சைட்டு. இது வந்து பக்கத்தில் நம்ம அமிர்தா ஸ்கூலோட பேக் சைடு. இது மெயின் ரோடு, மங்கம்மா சாலை. இது 30 அடி சாலையாக இருக்குது. ஆனால் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சமாக வந்து போயிட்டுருக்காங்க செக். கொஞ்சம் முன்னால் வந்தால் முன்னால் சைட் கிடைக்கும், ரேட்டு அதே தான் இருக்கும். இதுவும் கிரேஷ் நகர் சைட் போட்டுருக்காங்க. வீனஸ் கம்பெனி ஹோம் அப்ளையன்ஸ் மேக் பண்ணுறாங்க. வீனஸ் கம்பெனி ரோடு 400 மீட்டர் இதுதான். இது கொஞ்சம் அகலமான, வர இங்கே 40 அடி ஆயிடுது சாலை. இது அமிர்தா ஸ்கூலோட பேக் சைடு. அமிர்தா ஸ்கூலோட பிளே கிரவுண்டு பேக் சைடு இது. பிளே கிரவுண்டு பேக் சைடு. இங்கே பார்த்தா சைட் தெரியும். அமிர்தா பேக்லேருந்து 500 மீட்டர் வந்துருக்கு. போக இதெல்லாம் பிளாட்டாக தான் போட போகிறாங்க. இது ஒரு 10 ஏக்கர் வாங்கியிருக்கேன் நாங்கள். எங்கேயும் பிளாட் வரப்போகுது இந்த பக்கத்துலேயே, சைட்டு பக்கத்துலேயே. இது பின்னால் போகிற சைட்டுக்கு உள்ள வழி கேட்டு. நம்ம இது அடுத்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம செல்வ விநாயகரோட சைட்டு. போட்டு வச்சுருக்காங்க. மரவன்படம் ரோடு வந்து இதுலேருந்து ஒரு 200 மீட்டர் இந்த ரோடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா மரவன்படத்தோட கிராமம் இருக்குது. கரெக்டாக பாருங்கள், இது எத்தனை மீட்ரு? 900 மீட்டர் வந்துருக்கு. தெரியுதா? இது என்ட்ரன்ஸ் ரோடு.
பின்னால் தான் மரவன் மடம் தெரியுது. அந்த இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, லென்த்தியாகவும் நான் கட் பண்ணிட்டு அடுத்து போடுறேன்.